السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் மகத்துவம் மிகுந்த ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றிய செய்திகளை அறிந்து அதன் அடிப்படையில் நாம் வாழ்வை அமைத்து இந்த உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே நாம் எல்லாம் இங்கே வைத்து நிற்கின்றோம். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரைக்கு கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று அதனை நாம் முஸ்லிம்களாக வாழ்கிறோம். நாம் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனை இந்த உலகிலும் மறு உலகிலும் சிறந்த ஒரு அந்தஸ்தை சிறப்பை பெற்றுத் தரக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கம் மக்கள் மத்தியிலே மிக எளிதாக வந்து சேரவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தி அவர்களை நன்மைப்பால் அழைக்கக்கூடிய இறை தூதர்களை மனிதர்களிலிருந்து அல்லாஹ் தேர்வு செய்து அந்த இறை தூதர்கள் மக்கள் மத்தியிலே இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வார்கள். அப்படி எடுத்துச் சொன்னவர்களுடைய இறை தூதர்களை உடனே நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கொள்கைக்கு, இஸ்லாமிய மார்க்கத்துடைய அந்த கொள்கைக்கு எதிராக அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களாக பல தூதர்களை அந்த மக்கள் கொன்றதாக கூட அல்ல திருமலை பிரான் சொல்கிறான். சில தூதர்களை அடித்து துன்புறுத்தக்கூடியவர்களாக, கஷ்டம் கொடுக்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பதை நாம் திருமலை குரானிலே பல நபிமார்களுடைய வரலாறுகளில் பார்க்கின்றோம். அவன் இறுதி தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன உடனே யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நண்பகத்தன்மையையும் அவர்கள் மக்கள் மத்தியில் பொய் பேச மாட்டார்கள் என்பதையும் அவர்கள் நல்ல ஒழுக்கமுடையவர்கள் என்பதையும் அந்த மக்கள் அறிந்திருந்தாலும் அவர்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற இந்த ஏகத்துவ கொள்கையை அவர்கள் ஏற்கவே இல்லை, கடுமையாக எதிர்த்தார்கள். நம்ம பல பயான்களிலே அதிகமாக நாம் கேட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே நல்லவராக கருதப்பட்டாலும் அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கையை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்வரவில்லை. அதற்கு ஒரு உதாரணமாக அந்த ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
தன்னுடைய சமுதாய மக்களை அழைக்கிறார்கள். எல்லாம் ஓடி வர்றாங்க. இதோ இந்த மலைக்கு பின்னால் உங்களை தாக்குவதற்காக ஒரு கூட்டத்தார் வருகிறார்கள் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? ஓ, நம்புவோம். நீங்கள் பொய் பேசினால் பார்த்ததே கிடையாது என்றெல்லாம் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்த அந்த மக்கள் அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் வாங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இதற்குத்தான் எங்களை அழைத்தாயா என்று அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை திட்டிவிட்டு சென்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். கடுமையான வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்திய அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை மிக சிரமத்துக்கு மத்தியிலே பல உயிர் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். பலவிதமான கஷ்டங்களை இன்னல்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது உலக அளவிலே மக்களால் அதிகமாக பின்பற்றக்கூடிய மதங்களிலே கொள்கைகளிலே முதலிடத்தில் இருப்பது கிறிஸ்தவ மார்க்கம் மதம். அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியது இஸ்லாம். ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற இந்த ஏகத்துவ கொள்கையை சொன்ன போது கடுமையான எதிர்ப்பு, அடி உதை என்று பல சிரமங்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலை உலகத்திலே மக்களால் அதிகமாக பின்பற்றக்கூடிய இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கு. அவர் 1400 வருடங்கள் நீங்க பின்னோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ற ஒரு மனிதர் தான் இருப்பார். அந்த ஒரு மனிதரிலிருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியை இஸ்லாமிய மார்க்கம் கண்டது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணி அப்படிப்பட்டது. அவர்கள் செய்த அழைப்பு பணி பல வழிமுறைகளை செய்தார்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு சேர்க்கணும். தன்னுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டால் உங்களுடைய குடும்பத்தாருக்கு சொல்லுங்கள், கொஞ்சம் பேர் தான் குடும்பத்தில் உங்களுடைய உறவினருக்கு சொல்லுங்கள். அப்ப மக்கள் மத்தியில் நீங்கள் சொல்லுங்கள். எதை சொல்ல சொல்றாங்களா? தன்னுடைய ஒழுக்கத்தன்மையை, தன்னுடைய வாழ்ந்த அந்த வழிமுறையை, மக்கள் மத்தியில் நம்பகமான வாழ்க்கை வாழ்ந்தேன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். பக்கத்தில் லபிஸ்துபிக்கும் உம்ரானின் கப்லிஹி அப்பலா தாய்ப்பிலும் உங்கள் மத்தியிலே பல வருடங்கள் நான் வாழ்ந்திருக்கிறேன், நீங்கள் என்னை பார்த்திருக்கிறீர்கள், நீங்க அறிந்து கொள்ள மாட்டீர்கள், நான் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்க மாட்டீங்களா என்று தன்னுடைய ஒழுக்கத்தை சொல்லி இந்த மார்க்கத்தின் பக்கம் சொல்றாங்க. இப்படி பல வழிகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்கள் மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி மக்கள் அழைக்கக்கூடிய இந்த பணியை செய்தார்கள். ஆனால் இந்த அழைப்பு பணியிலேயே அதில் இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளிலே அதிகமான மக்களை கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தின் பால் இணைக்கப்பட்ட அழைப்பு பணியின் ஒரு வழிமுறை தெரியுமா? எதிரிக்கும் நன்மை நாடல் என்ற அடிப்படையிலே செய்த அழைப்பு பணியில் தான் மிகப்பெரிய வெற்றியை நபிகள் நாயகம் பெற்றார்கள். தன்னை எதிர்க்கக்கூடிய, தன்னுடைய கொள்கையை விமர்சனம் செய்யக்கூடிய, தன்னோடு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கக்கூடிய மக்களை துன்படுத்தக்கூடிய எதிரிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை நாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி ஒரு அழைப்பு பணி செய்தார்கள். யார் தன்னை கொல்ல வேண்டும், தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுக்கு நன்மை நாடினார்கள். யார் தன்னை விமர்சனம் என்று செய்தார்களோ, யார் அவதூறு சொன்னார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நன்மை நாடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய குணமே அப்படித்தான் மாற்றிக் கொண்டார்கள். ஏன்? அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு பணியை செய்ய சொல்லி திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். எதிரிகளுக்கும் நன்மை நாடக்கூடிய அடிப்படையிலே நீங்கள் அழைப்பு பணி செய்யக்கூடிய வழி அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 41வது அத்தியாயத்துடைய 34வது வசனத்தில் சொல்கின்றான். வலா தஸ்தவில் ஹஸனத்து வலா ஷையா, நன்மையும் தீமையும் சமமாக ஆகாது. நீங்கள் நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்வீராக. அல்ல திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், நன்மையும் தீமையும் சமமாகாது.
யாருக்கும் உங்களுக்கு மத்தியே பகைமை இருந்ததோ அவர்கள் உங்களுக்கு உற்ற நண்பர்களாக மாறிவிடுவார்கள். திருமதி குரான்ல சொல்றான், யாருக்கும் உங்களுக்கு பகை இருக்கோ, யார் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறானோ அவன் உங்களுக்கு நெருங்கிய ஒரு நண்பரை போல் ஆகிவிடுவான். வலியும் ஹமீங்கிறான், அவன் உங்களுக்கு உற்ற நண்பனாக மாறிவிடுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய ஆரம்பத்தில் யாரையும் பழிவாங்கக்கூடிய அந்த சிந்தனை அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது. தன்னை யாராவது எதிர்த்தால், விமர்சனம் செய்தால், தன்னை துன்பப்படுத்தினால் அவர்களை நபிகள் நாயகம் பழிவாங்கக்கூடிய தன்மை அவர்கள் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த தேவைக்காக யாரையும் அல்லாஹ்வுடைய தூதர் பழிவாங்கியது கிடையாது. அல்லாஹ்வுடைய கண்ணியம் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்துடைய வரம்புகள் மீறப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பழிவாங்குவார்கள் தவிர, தனக்கு யாராவது துன்பம் விளைவித்தால், தன்னை யாராவது அடித்து உதைத்தால், தன்னை யாராவது விமர்சனம் செய்தால் அதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் யாரையும் பழிவாங்கியதே கிடையாது என்று ஆயிஷா சொல்றாங்க. அப்ப இந்த தன்மை நமக்கு தீமை நினைக்கக்கூடியவனுக்கு நன்மை நாடினால் அவன் நமக்கு உற்ற நண்பனாக மாறிவிடுவான் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் செய்த அழைப்புப்படியிருக்கு. இதன் மூலமாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்தார்கள். வரலாறுகளிலே ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார்கள். சஹாபாக்களும் வந்தாங்க. நீண்ட நெடிய ஒரு பிரயாணம். இரவெல்லாம் தூங்கவில்லை. இரவிலே சிறிது நேரம், ஒரு பகுதி நேரம் வரை பயணம் பண்றாங்க. ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்கள் எல்லாம் நிக்க சொல்லி தூங்குங்கன்றாங்க, உறங்குங்கள். அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், எங்களுடைய முகத்திலே சூரியனுடைய வெப்பம் பட்டு அதனால் தான் நாங்கள் கண் விழித்தோம். சூரியன் உதிர்ந்துருச்சு. முதலிலே கண் விழித்தவர் அபூபக்கர் சித்திக் இல்லாம, இரண்டாவது உமர் ரலியல்லாஹு முடிக்கிறார்கள். பிறகு அப்படியே சஹாபாக்கள் ஓட்டலாம் முடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சுபஹ் தொழுகல உறங்கியாச்சு. உடனே அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் அவர்கள் உறங்கும் போது நாங்கள் எழுப்பக்கூடியவராக யாரும் கிடையாது, நாங்கள் எழுப்ப மாட்டோம். ஏன் தெரியுமா? நபிமார்களுக்கு உறக்கத்தின் போது வரக்கூடிய கனவிலும் வகி வரும். அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உறங்கினால் எங்களில் ஒருவர் யாரும் அல்லாஹ்வுடைய தூதரை எழுப்ப மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கிட்டு இருக்காங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு சுபஹ் தொழுகை போச்சு, சூரியன் உதிர்ந்துருச்சு, சுபஹ் தொழுகையே அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் ஹிக்மத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் எழுப்பவும் கூடாது. அதே நேரத்தில் அவர்கள் கண் விழிக்கணும். சுபஹுடைய நேரம் போயிடுச்சு. அப்ப ஊரில் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் இப்படி நடக்கும் போகும்போது வரும்போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இருக்காங்க. சத்தத்தை கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழிக்கிறாங்க. கண் விழிச்சோன்னா என்னப்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்று சொல்லி உடனே நீங்கள் பிரயாணத்தை தொடங்குறாங்க. மறுபடியும் பிரயாணம் தொடங்குறாங்க. தொடர்ந்த ஒரு சிறிது தூரம் போன பிறகு எல்லாரும் நில்லுங்க, தொழுகைக்காக உதவி செய்யுங்கள். சுபஹ் தொழுகையை நாம் உறங்கிவிட்டால், தாமதமாகிவிட்டால் நாம் மறுபடியும் தொழுக வேண்டும் என்பது இந்த ஹதீஸுடைய ஒரு சட்டமா தெரியுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லாத்தையும் உதவி சொல்லி தொழுகைக்காக நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்றாங்க. தொழுகைக்கு எல்லாம் தயாராகிறாங்க. எல்லாம் உதவி செஞ்சாச்சு. தொழுகு முடிக்கிறாங்க. தொழுகு முடிஞ்ச உடனே ஒரே ஒரு மனிதர் மட்டும் தனியா நிற்கிறார் தொழுகாம. அவன் அந்த மனிதரை நோக்கி கேட்கிறார், ஏன் நீங்க தொழாம இருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு குளிப்பு கடமையா விட்டது. அவன் குளிப்பு கடமையா விட்டது என்றால் நீங்கள் தயமம் செய்யலாமே, தூய்மையான மண்ணிலே கைகளை அடித்து நீங்கள் தயமம் செய்து கொள்ளலாமே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தயமம் செய்ய சொல்லி தொழுக சொல்கிறார்கள். மறுபடியும் பிரயாணம் தொடங்குது. அப்படி பிரயாணத்தில் போகும்போது மக்களுக்கு தாகம்.
இருந்த தண்ணீரை எல்லாம் ஒன்று செஞ்சு காலியாயிருச்சு. தண்ணீர் இல்லை. மக்கள் தாகத்துல அதிகமாக கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்கிறாங்க, தண்ணீர் இல்லை, தாகமா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி போகுது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த பிரயாணத்தை நிறுத்துறாங்க. நிறுத்துங்க, உட்காருங்க, அமருங்கள் என்று சொல்லி தங்க வைக்கிறார்கள். வைத்துட்டு 3 நபர்களை அழைக்கிறார்கள். அதுல ஒரு ஆளு அழிகள் இல்லாம, நீங்கள் போய் தண்ணீர் தேடி வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் தண்ணீர் தேடி இப்படி போகும்போது ஒரு பெண்மணி ஒட்டகத்திலே 2 தோல் பை நிறைய தண்ணீரை சுமந்து கொண்டு அதற்கு இடையில அமர்ந்து கொண்டு அந்த ஒட்டகத்தில் வருகிறார். உடனே அலிகள் அவர்களும் அந்த சென்ற 3 பேர் அந்த பெண்ணிடத்தில் என்று அலிகள் என்று உன்னை என்னுடைய தூதர் கூப்பிடுறார் வாமா என்று அழைக்கிறார். யார் அதை என்று கேட்கிறார்கள். நீ அங்க வந்து பாருங்கிறாங்க. யார் அந்த மதம் மாறினாரே, மக்கள் எல்லாம் மதம் மாற்றி கொண்டிருக்காரு, அவரா என்று கேட்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர், இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கையில் இருக்கக்கூடிய நபர், அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சனம் செய்கிறார். மதம் மாறியவர் தானே. நான் மதமாற்றம் ஆரம்பத்தில் சொல்லும் போது இவங்க அப்படியே அவர் கட்டாயப்படுத்தி அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு அந்த ஒட்டகத்தை எடுத்து வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை 2 தோல் பை நிறைய தண்ணீர் இருக்கிறது, அதை எடுத்துட்டு வாங்கிறாங்க. அந்த பெண் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு திருப்பி தண்ணீர் கொடுன்னு சொல்லி கொண்டு வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தோல் பையில மேல ஒரு முடிச்சிருக்கும், கீழே ஒரு முடிச்சிருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மேல் முடிச்சு கலட்டி துஆ செய்றாங்க. மக்கள் எல்லாம் அழைக்கிறாங்க, வாங்க, யாரெல்லாம் தண்ணீர் தாகம் இருக்கு எல்லாம் தண்ணீர் குடிங்க, தண்ணீரை நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அதிலிருந்து தண்ணி எடுத்து குடிச்சு தாகத்தை தணிக்கக்கூடியவுடன் தாகத்தை தணிக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. அப்போ அந்த குடிப்பு கடமையாகிய ஓரங்கள் நின்று இருந்தாரே அவரை அழைக்கிறார்கள், வாருங்கள் இதில் தண்ணீர் எடுத்து குடிங்கிறாங்க. எல்லாரும் குடித்து எல்லாம் தன்னுடைய தேவைக்கு எல்லாம் தண்ணீரை எடுத்து வச்சுட்டாங்க. அந்த பெண்மணி நின்று பார்த்துட்டே இருக்காங்க. என்ன 2 பை நிறைய தண்ணீர் இருந்துச்சு, இத்தனை பேர் குடிச்சிட்டாங்க, இதுல ஒரு ஆள் குடிக்கவே செஞ்சுட்டாரு. அந்த பெண்மணிக்கு அந்த முடிச்சு போட்டு அந்த தண்ணீரை கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய தண்ணீர் எடுத்து நாங்கள் எதையும் குறைக்கவே இல்லை, இந்த வச்சுக்கோன்னு திருப்பி கொடுக்குறாங்க. அந்த பெண்மணி ஆச்சரியத்தை பார்த்துட்டு ஒண்ணுமே பேச முடியல, அப்படியே வாங்கி வச்சுட்டோம்னா சஹாபாக்களை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யாரெல்லாம் என்னென்ன உணவு வைத்திருக்கிறீர்களோ எல்லா உணவும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் வைத்திருந்த பேரிச்சம்பழம், ரொட்டி போன்ற இந்த உணவுகள் எல்லாம் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் வைக்கிறார்கள். அதை ஒரு மூட்டையாக கட்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மூட்டையாக கட்டி அந்த பெண்மணியை ஒட்டகத்தின் அமர வைத்து அந்த மூட்டையை அந்த பெண்ணுக்கு முன்னால் வைக்கிறாங்க. அதை கொண்டு அந்த பெண்மணி தன்னுடைய சமுதாய மக்கள் மத்தியில தன்னுடைய குலத்தார் விட்டு செய்கிறார்கள். இது சம்பவம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் அவங்க வீட்டுக்கு போய் அந்த பெண்மணி தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட ஏன் இவ்வளவு தாமதம், ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தா என்று கேட்கும்போது நான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன். மதம் மாறியவர் என்று மக்களிடம் சொல்லக்கூடிய அந்த மனிதரை பார்த்தேன். அவர் என்னிடத்தில் இதே போல தண்ணீர் வாங்கினார், எல்லாரும் பயன்படுத்தினார்கள். அவர் உண்மையிலேயே சூனியக்காரராக இருக்கணும், ஒரு மேஜிக் பண்ற ஆளா இருக்கணும். அப்படி இல்லை என்றால் உண்மையிலே அவர் அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருக்க வேண்டும் என்று அந்த பெண்மணிக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு இன்னும் அல்ல. சம்பவம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப நீண்ட நாள் ஆகுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பெண் வசிக்கக்கூடிய அந்த பகுதியிலே ஒரு படையை அனுப்புகிறார்கள் போருக்கு. அந்த போருக்கு சென்ற அந்த நபர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டாங்க. அங்க அந்த போருக்கு போகும்போது அந்த பெண் இருக்கக்கூடிய அந்த குளத்தார் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மட்டும் போர் செய்யாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் போர் செய்கிறார்கள். இந்த பெண் கவனிக்கிறார், இவர்கள் நம்மிடத்திலே வேண்டும் என்றேதான் சண்டையிடாமல் நம்மை விட்டு வைத்திருக்கிறார்கள், இவர்கள் நமக்கு ஏதோ நன்மை நாடுகிறார்கள்.
சமுதாயத்தை கூப்பிட்டு சமுதாயத்துடைய தலைவர்களை அழைத்து, நான் இவருடைய மார்க்கத்தை பின்பற்றப் போகிறேன், என்னுடைய குடும்பத்தாரே நீங்கள் இவர் சொல்லக்கூடிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவருடைய குடும்பத்தாரும் சரி என்று சொல்லிவிட்டார்கள். அவர் குடும்பத்தார் சரி என்று சொன்ன உடனே அவருடைய கோத்திரம், அவர் குலம் இல்லையா, அவருக்கு கேட்கிறார்கள், மக்களே இவர் கொண்டு வரக்கூடிய மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் சொன்னாரே ஒரு வார்த்தை, எதிரிக்கும் நன்மை யாரு சொன்னாரே, இந்த பின்னர் அல்லாஹ்வுடைய ஏற்றுக்கல, மதம் மாறியவர் என்று சொல்லிச்சு, சூனியக்காரர் என்று அவருடைய உலகத்தில் நம்பிக்கை இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருடைய அந்த பெண்ணுடைய அந்த நல்ல குணத்தை பார்க்கிறாங்க, உதவி செய்யக்கூடிய அந்த தன்மை இருந்தது. அதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருடைய குலத்தாரர்கள் போர் செய்யாமல் இருந்த காரணத்தினால், அவளுக்கு நன்மை நாடிய காரணத்தினால், ஒரு ஆள் மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த அவருடைய அந்த குலத்தாரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை சஹீஹ் புகாரி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில் பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார்கள், வந்து தன்னுடைய வறுமையை முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் கடுமையான ஏழை பஞ்சத்தில் இருக்கோம், நாங்கள் ஏழைகள், உணவுக்கு வழி இல்லை, எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறது சாப்பாட்டுடைய பசியின் காரணமாக, நீங்கள் ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார், முறையிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த பெண்ணுக்கு அந்த ஆட்டு மந்தையை அப்படி கொடுத்து விடுகிறார்கள். அவர்கள் முஸ்லிம் கிடையாது, இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரான கொள்கையில் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொன்ன உடனே அவர்களுக்கு இந்த ஆட்டு மந்தையை கொடுக்கப்படுகிறது. அதை ஓட்டிக்கொண்டு அந்த பெண்மணி தன்னுடைய குலத்தாரத்தில் செல்கிறார். நான் ஒரு நபரை சந்தித்தேன், வறுமைக்கு அஞ்சாமல் ஏழை எளிய மக்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக வாரி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஒருவர். நான் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படியே ஒரு குழந்தை இஸ்லாத்துக்கு வருது. எதிரிக்கும் நன்மை நாடினாங்க, நீ எதிரி என்னுடைய கொள்கைக்கு மாற்றமானவர் என்று அல்லாஹ்வுடைய பார்க்கல, என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் போர் செய்து அழிக்கவில்லை, நன்மை நாடினார்கள். கூட்டம் கூட்டமா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி சம்பவம் நிறைய சம்பவம், 3-4 ஜும்மா பேசல அவ்வளவு சம்பவம் இருக்கு. தன்னை கொள்ள வந்த நபரை கூட அல்லாஹ்வுடைய தூதர் நன்மை நாடுவாங்க. சஹீஹ் புகாரி ஹதீஸ் பார்க்கலாம். எப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ் என்று சொன்னால் அறிவு, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி, மறுமையை பற்றி, மாணவர்களை பற்றி, இஸ்லாத்தை பற்றி நீ பேசினால் மக்கள் மத்தியிலே பேசினால் அடிவிழும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தாண்டி தொழுகைக்கு கௌபத்துல்லாஹ் வருவதற்கு தடை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு சிரமப்படக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் கனவிலே ஹிஜ்ரத் செய்ய சொல்லி அல்லாஹ் நாடுறான். மக்கா விட்டு மதீனாவுக்கு போயிருங்க, இங்க நீங்கள் வாழ்வதற்கு சிரமமா இருக்கு, எதிரிகள் உங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், தொழுவதற்கு முடியல, அல்லாஹ்வை வணங்குவதற்கு சிரமப்படுகிறீர்கள், நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் கனவிலே ஹிஜ்ரத்தை பற்றி அறிவித்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் ஹிஜ்ரத் செய்ய போறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் ஊருக்குள்ள இல்லை என்று தெரிந்தவுடனே எதிரிகள் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எப்படியாவது பிடித்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே எல்லா பக்கம் தேடுறான். தேடுவது மாத்திரமில்லை, அறிவு செய்யறான். யார் முகமதையும் அவருடைய நண்பர் அபூபக்கரையும் உயிரோடவோ அல்லது கொன்றோ யார் எங்களிடத்தில் ஒப்படைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகம் பரிசு
பரிசு நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை பரிசாக கொடுக்கணும்னு சொல்லி மக்கள் மத்தியில் அப்படி அறிவிப்பு செஞ்சுறாங்க. இப்படி அறிவிப்பு செய்யும் போது சுராக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், சுராக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் மக்கள் மத்தியில் மன்றத்தில் மக்கள் எல்லாம் கூட்டமாக உட்கார்ந்துருக்காங்க. டீ கடையில் உட்கார்ந்துருப்பாங்க மக்கள். அது போல மக்கள் கூட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அறிவிப்பு செய்ய வர்றாரு. அவர் அறிவிப்பு செய்ததை கேட்ட உடனே நாம் எப்படியாவது முகமதையும் அவருடைய தோழரையும் நாம் எப்படியாவது பிடித்துக் கொண்டு ஒப்படைத்து இந்த பரிசை பெற்றுவிட வேண்டும் என்று மனசுக்குள்ள அவர் என்றார். தன்னுடைய பணிப்பெண்ணுக்கு கட்டளையிடுகிறார், இன்னைக்கு வாகனத்தை ஏற்பாடு செய்யும், பயணத்துக்கான தேவைகளை தயார் செய்ய என்று சொல்லி தன்னுடைய ஊழிய பெண்ணிடத்தை அவர் சொல்கிறார். அந்த பெண்மணியும் அதே போல எல்லா ஏற்பாடும் செய்து குதிரை எல்லாம் தயார் செய்து அவர் சொன்ன இடத்துல வந்து நிறுத்திடுச்சு. இவர் சொல்றாரு, நான் என்னுடைய ஈட்டியை எடுத்து மக்களுக்கு தெரியாதவாறு அதை மறைத்துக் கொண்டு என்னுடைய பணிப்பெண்ணிடத்தில் நான் குதிரையை எங்கே நிறுத்த சொல்லியிருந்தேனோ அந்த இடத்துக்கு சென்று குதிரையை அமர்ந்து குதிரையை விரைவாக நான் ஓட்டினேன். என்னுடைய அதை ஈட்டி அப்படி தரையிலே உரைச்சுக்கொண்டே வந்தது. தூரத்திலே பார்த்தேன், 2 உருவம் தெரிந்தது. அவர்களை நெருங்கி சென்றேன். முகமதும் அவருடைய தோழரும் என்று எனக்கு உறுதியாகிவிட்டது. நான் அவர்களை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று என்னுடைய குதிரையை நான் அதிக வேகத்தில் கடத்தினேன். அதை செலுத்தக்கூடிய நேரத்தில் போன அருகில் நெருங்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய குதிரை அப்படியே கீழே பறக்கின்றது. நான் கீழே விழுந்து விட்டேன். கீழே விழுந்த உடனே என்னுடைய அம்பு கூட்டிலே கை வைத்து ஒரு அம்பை எடுத்தேன். நான் இவர்களை மீண்டும் பின்தொடரவா வேண்டாமா என்று குறி கேட்பதற்காக. அன்றைய காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஒரு காரியத்தை செய்யணும்னா குறி கேட்பான். அம்பு எடுத்து மேல வருவான், 2 அம்பு விடுவான். வேண்டும் இதை செய்யலாம் செய்யக்கூடாது அம்பை விட்டு ஒரு குறி பார்ப்பாங்க. இதே போல நான் அவர்களை மீண்டும் பின்தொடரவா அல்லது இதோடு நிறுத்திக் கொள்ளவா என்பதற்காக நான் குறி பார்ப்பதற்காக அம்பு எடுத்த பரிசோதனை செய்து பார்த்தேன். அதில் போகாது என்று வந்தது. ஆனாலும் என் மனம் கேட்கவில்லை. அவரை பார்த்தவுடனே அவரை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று மறுபடியும் நான் அவரை நோக்கி சென்றேன். அவர்களை நெருங்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய குதிரையுடைய கால்கள் எல்லாம் மண்ணுக்குள் அப்படியே பதிந்து விட்டது. நான் கீழே விழுந்து விட்டேன். முகமது சொன்னார்கள், என் அருகிலே வராதே, வந்தால் நீ சிரமப்படுவாய் என்று சொன்னார்கள். நான் உங்களுக்கு எந்த ஆபத்தும் செய்ய மாட்டேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று நான் அவரிடத்தில் கேட்டேன். அவர்கள் எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள். என்னுடைய குதிரை மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த மண்ணிலிருந்து வெளியே வந்துருச்சு. நான் எந்திரித்து அவர்கள் அருகிலே சென்று, நான் உங்களுக்கு எந்த இடைவெளியும் செய்ய மாட்டேன், நான் உங்களுக்கு நன்மை நாடக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு சுராக்கா ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய மார்க்கத்திற்குரிய தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை பார்க்கிறோம். அவ அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சொன்ன விதம் என்பது பல வழிகளில் இருந்தாலும் எதிரியா இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை நாடினார்கள். ஆனால் நம்ம நிலைமை என்ன? நம்ம யாராவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறை சுட்டி காண்பித்தாலும், இவன் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டானே, எப்படியாவது நான் பழி வாங்காம விட மாட்டேன், இவனை பற்றி நான் அவதூறு சொல்லாமல் விட மாட்டேன் என்று அவனுடைய அந்த உள்ளத்துக்குள்ள அந்த வகையை ஏற்படுத்திக் கொண்டு அவனுக்கு நன்மை நாடுகிற எண்ணமே இல்லாமல் தீமையாகவே அவனுக்கு ஒருத்தரை நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறோம் இல்லையா? நமக்கெல்லாம் இது படிப்பினை. நாம் முதல்ல எப்படி பயிற்சி எடுக்கணும்? சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து எடுக்கணும். ஒரு நம்மை பார்த்து கோபப்படுறாரா, அவருக்கு நன்மை நாடணும், அவரால் நம்மளால முடிஞ்ச என்ன நன்மை அவருக்கு செஞ்சிடணும். அவர் யோசிப்பார், அவரு நம்ம இவரை பற்றி தப்பா பேசுறமே, தவறா மக்கள்கிட்ட சொன்னமே, இவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு செய்தி நம்ம சொல்லியும் கூட நமக்கு நன்மை நாடுகிறாரு, நாம் மறுநிலைக்கு போய் நமக்கு உதவுகிறாரு, நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்காக பிரார்த்தனை செய்கிறாரு, நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்மை பார்த்து
வந்தவர்கள் கூட நன்மை நாடினார்கள். அதே போல ஒரு சம்பவம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜித் பகுதியை நோக்கி ஒரு படை அனுப்புறாங்க. நிறைய சம்பவம் இருக்கு. ஒரு பொதுக்கூட்டமே ஒரு தொடர்ச்சியாக ஜும்மாவுடைய ஒரு நாளைக்கு பயானே பண்ணலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதே போல சம்பவங்கள் இருக்கு. நஜித் பகுதியை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குதிரைப்படை ஒன்று அனுப்புறாங்க. அங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு குலத்தார், அவருடைய தலைவர் சுமாமா என்று சொல்லக்கூடிய பனு ஹனீஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு குலம். அந்த குலத்தாருடைய தலைவர் சுமாமா பின் உசால் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவரை போய் இந்த குதிரைப்படை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்களே, இந்த குதிரைப்படை அவரை கைது செய்தது. அவரை பிணை கைதியாக கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த உடனே எப்ப எந்த சூழ்நிலை கொண்டு வர தெரியுமா? அவர் அறிவிக்கிறாரு, நான் மக்காவிற்கு உம்ராக்கு செல்லலாம் என்று தயாராகி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தார் அவரை கைது செஞ்சாங்க. இவர் உம்ரா செய்கிறார் என்று சொன்னோடனே அவர் முஸ்லீம் என்று நினைச்சிருப்பாரு. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காத மக்கள் கூட, பல கடவுள் கொள்கையை உள்ள மக்கள் கூட அன்றைய காலத்தில் மக்காவுக்கு போவாங்க, ஹஜ்ஜுக்கு போவாங்க, உம்ரா செய்வாங்க. திருமலை குமாரில் பல நல்லா சொல்றான். இணை வைப்பாளர்கள் ஹஜ் செய்யக்கூடிய விதத்தை அல்ல திருக்குறான்ல சொல்றான். அவருடைய அஞ்சல் எப்படி இருக்குமா? விசிலடிப்பார்கள், நிர்வாணமாக தவாப் செய்வார்கள். இப்படியெல்லாம் இருந்தாங்க. அவர் இணை மறுப்பாளராக இருந்தாலும் ஹஜ்ஜி உம்ராவுக்கு போவாங்க. அந்த அடிப்படையில் இந்த சுமாமா என்று சொல்லக்கூடியவர் என்ன பண்றாரு? உம்ராவுக்கு செல்வதற்காக தயாராகக்கூடிய அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படை அவர்களை கைது செய்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில கட்டி வைங்க பாண்டாங்க. பள்ளி வாசலுக்குள்ள கட்டி வச்சிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுமாமா பின் உசால் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்கிட்ட சுமாமாவே, ஓ விஷயம் என்னப்பா, என்ன நினைக்கிற, நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? நம்ம கேட்போமா இல்லை? ஒரு ஆளை பார்க்குறோம், ஒரு தப்பு பண்ணியிருப்பா, நம்ம அவருக்கு சந்திக்கும் போது என்னப்பா என்ன பண்ண போற, என்ன முடிவு எடுத்திருக்க கேட்போமா இல்லையா? அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கைதியாக இருக்கக்கூடிய சுமாமாவிடத்துல கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? 3 விஷயத்தை முன்வைக்கிறாரு. என்னை நீங்கள் கொலை செய்தால் கொலை செய்வதற்கு தகுதியான ஆள் தான் நானு. நீங்க பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தால் பழி வாங்குவதற்கு தகுதியான ஆள் தான் நானே. அல்லது நீங்கள் என்னை மன்னித்தீர் என்று சொன்னால், மன்னித்து என்னை விட்டுவிட்டால், என்னை போல உங்களுக்கு நன்றி உள்ள ஒரு ஆளை நீங்கள் உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது, என்ன தவிர ஒரு ஆளை பார்க்க முடியாதுங்கிறான். அந்த அளவுக்கு நன்றியோட இருப்பேன். அல்லது நீங்க உங்களுக்கு செல்வத்தை, பொருளாதாரத்தை நான் தருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவர் பதிலாக சொல்லிடுறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் போயிடுறாங்க. பிறகு மறுபடியும் ஒரு முறை வர்றாங்க. பள்ளி வாயிலுக்கு ஒரு நாளைக்கு 5 நேரம் வருவாங்க தொழுகிறதுக்கு. மறுநாள் வர்றாங்க, இதே போல கேட்கிறாங்க, என்னப்பா உங்க விஷயம் என்ன? இதே பதில சொல்றாரு. பழி வாங்கன்னா தகுதியான ஆள் தான், மன்னிச்சு விட்டா நன்றி உள்ள ஆளா இருப்பேன், அல்லது உங்களுக்கு பொருளாதாரத்தை தந்துடுறேன் என்று சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டாங்க. 3வது முறையாக இதே போல கேட்கும் போது இதே பதில சொல்றாரு. சஹாபாக்களை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்களே அவர்கள் அவிழ்த்து விடுங்க, அவருடைய விலங்கை கலட்டி விடுங்கள் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த கட்டளையை சஹாபாக்கள் நிறைவேற்றி அவரை விலங்கை அவிழ்த்து விடுறாங்க. அவர் நேர எந்திரிச்சு பள்ளி வாயிலில் அருகில் இருக்கக்கூடிய இடத்துல போய் குளிக்கிறாரு. குளித்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கறாரு. 3 நாளா கைதியா இருக்காரு. அவரிடத்துல நபிகள் நாயகம் கேட்கிறார், இந்த வார்த்தை சொல்றாரு. உடனே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். சொல்லிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு? யா முஹம்மது வல்லாஹி மா கான அலல் அருளி, இந்த உலகத்திலேயே இந்த பூமியிலேயே எனக்கு வெறுப்புக்குரிய ஒரு முகம் இருந்தது என்று சொன்னால் அது உங்க முகம்தான். இந்த பூமியிலே எனக்கு பிடிக்காத ஒரு முகம்னா அது உங்க முகம்தான். ஆனால் இப்பொழுது
இந்த உலகத்திலேயே எனக்கு நேசத்துக்குரிய ஒரு முகம் உங்களுடைய முகம்தான். எப்படி மாறுது பாருங்க. உலகத்திலே அல்லாஹுடைய தூதரை பிடிக்காதவராக இருந்த அந்த மனிதர் அல்லாஹுடைய தூதரை உங்களை தவிர நேசிக்கக்கூடிய முகமே வேற இல்லை. அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த உலகத்திலே வல்லாஹி, உலகத்தை அல்லாஹ் மீது சத்தியமாக உலகத்திலே நான் வெறுக்கக்கூடிய மார்க்கம் நீங்கள் கொண்டு வந்த இஸ்லாம் தான். இந்த உலகத்திலேயே நான் நேசிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாம் என்று சொல்கிறார். உலகத்திலே எனக்கு வெறுப்புக்குரிய ஒரு இடம், ஒரு ஊர் இருக்கின்றால் இந்த மதீனா தான். இன்று எனக்கு நேசத்துக்குரிய ஒரு ஊர் இருக்கு என்று சொன்னால் அது இன்னைக்கு இந்த மதீனா தான். எப்படி மாறுவார்கள்? அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இப்படி அவங்க எதிரிக்கும் கூட நன்மை நாடக்கூடிய இருந்த காரணத்தினால்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்கியது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு நாமும் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை மன்னித்து சகிப்புத்தன்மையோட மன்னித்து அவர்களுக்கு நாம் நன்மை நாடினால் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் மக்கள் அணி அணியாக வருவார்கள் என்பதை இந்த செய்தி மூலம் பார்க்கிறோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய முதல் உரையிலே இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்குவதற்கு நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த கொள்கை மக்கள் மத்தியிலே வீரியமாக செல்ல வேண்டும் என்றால் நாம் எதிரிகளுக்கும் நன்மை நாட வேண்டும் என்ற அந்த செய்தியை நாம் அல்லாஹுடைய தூதருடைய அந்த வரலாற்று செய்தியிலிருந்து நாம் பார்த்தோம். நாம் நமக்கே நன்மை நாடுவதற்கு முன் வருவது கிடையாது. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா இன்றைய ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்புகளை நாம் அறிஞ்சிருக்கோம். சூரியன் உதிக்கக்கூடிய நாளிலே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள். ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தர்றான்னு அல்லாஹ் சொல்றான். ஆரம்ப நேரத்தில் பள்ளி வாயிலுக்கு வரணும்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. நமக்கு யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் வார வணக்க வழிபாடாக கொடுத்தானு மற்ற ஞாயிறு சனியே. நமக்கு வெள்ளிக்கிழமை அல்லாஹ் நாடுனா வாரத்தினுடைய ஒரு நாளுடைய அந்த வணக்க வழிபாட்டு நாளாக அதில் சிறப்பு அம்சம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த நன்மை நமக்கே நம்ம நாட மாட்டேங்கிறோம். ஆரம்ப நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு என்ன நன்மை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை. ஜும்மாவுடைய நாளிலே நாம் அல்லாஹுடைய பள்ளி வாயிலில் வந்து நாம் தொழுதோம் என்பதற்கு நம்ம சாட்சியா இருக்க வேண்டாம். மலக்குமார்கள் நமக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். பள்ளி வாயிலே நுழைவு வாயிலே ஒவ்வொரு மலக்குமார்கள் தாமதமாச்சு கொஞ்சம் பொருத்தப்பட்டுங்க. மலக்குமார்கள் முன்னால் அமர்ந்திருப்பார்கள் கித்தாபோடு. அதுதான் நாளைக்கு மறுமையில பேசும். நாம போய் சொன்னாலும் அல்லாஹ் அவர்கிட்ட வந்து காமிச்சிருக்காங்க. அந்த கித்தாப் கையில வச்சிருப்பாங்க. இமாம் மெம்பர்ல ஏறின உடனே பள்ளி வாயில்கள் அவங்களுக்கு வந்துடுவாங்க. அதற்கு முன்னால் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதப்படும். அப்துல் ரஹ்மான் வந்துட்டாரு, சித்திக்கு வந்துட்டாரு, எல்லாம் எழுதுவாங்க. எது வரைக்கும்? இமாம் மெம்பர்ல ஏறுற வரைக்கும் எழுதுவார்கள். இமாம் மெம்பர்ல ஏறிவிட்டால் அவர்கள் அந்த கித்தாபை மூடிவிட்டு அவர்கள் உள்ள வந்து அமர்ந்துருவாங்க. அதற்கு பிறகு யார் வந்தாலும் அது ஜும்மா இல்லை, அது சும்மா தான். அப்ப இவ்வளவு நன்மை நமக்கு நாமே நன்மை செய்ய மாட்டேங்கிறோம். நம்முடைய நன்மையை நம்ம இழக்கிறோம். உங்க மேலே அக்கறை இல்லை உங்களுக்கு. நாம நன்மையை சம்பாதிக்கணும். நம்ம நாளை மறுமையில நம்ம வந்து சிறந்த இடத்துல நம்ம இருக்கணுமே என்று நமக்கு நாமே நன்மை நினைக்காதவர்கள் பிறருக்கு நம்ம எப்படி நன்மை நினைக்க போறோம்? அப்ப ஆகையால் அன்பான சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாள்ல தொழுகைக்கு இமாம் மெம்பர்ல ஏறுவதற்கு முன்னால் தயவு செஞ்சு வாங்க. தயவு செஞ்சு ஏன் இப்படி சொல்லிட்டாங்க சங்கடப்படாதீங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஜும்மாவுடைய நாள்ல ஒரு மக்கள் தவறு செய்தால் அதை உடனே சுட்டி காமிப்பாங்க. அந்த அடிப்படையிலே உங்களுக்கு நான் நன்மை நாடக்கூடியதாக இந்த செய்தியை சொல்கின்றேன். வரக்கூடிய காலகட்டங்களிலே ஜும்மாவுடைய நன்மையை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.